ஸோ பிளெயின் கிளாத் எடுத்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கான கிளாத் இது. ஸோ நடுவில் வந்து மிட் பாயிண்டில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அந்த ஃபோல்டு வந்து 1 inch அளவுக்கு இருக்கும். கிளாத் நிறைய இருந்தால் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம், கம்மியாக இருந்து இந்த டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மிட் பாயிண்டில் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லீவ்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து 5.5 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து உங்களுக்கு கிளாத் தேவைப்படும் லென்த். ஸோ இப்போ வந்துட்டு மிட் பாயிண்ட் தைச்சாச்சு. இப்போ சைடில் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளீட்டும் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். அயன் பண்ணிவிட்டு ஸ்லீவோட பேட்டர்னை வந்து நான் இதில் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அயன் கண்டிப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளீட் கரெக்டாக உட்காரும். ஸோ இப்போ வந்து 2 அயன் வந்து நான் திருப்பியும் வந்து ஸ்லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் மிட் பாயிண்ட்லேருந்து. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 200 எடுத்து அங்கேருந்து நான் மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ திருப்பியும் வந்து ஒரு 3 inch எடுத்துக்கிறேன். 3 inchல அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ 2.5 inch நான் எடுத்துகிட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைனில் தான் நம்ம தைப்போம். ஒரு சைடு 2.5, அது பக்கத்தில் 3 inch. ஸோ ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் பேட்டர்னை அதுக்கு மேலே வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே மட்டும் நான் 1 inch விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 1 inchல வந்து 1/4 inch வந்து பைப்பிங் உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் வச்சுருக்கிறது நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணும்போது பார்த்தோம். ஸோ மேலே வந்து 1 inch ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அதில் 1/4 inch வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வருதோ அது லைட்டாக வந்து நெயில்ஸ் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அதே லைனில் வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 inch இருக்கிற மாதிரி வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணி மேலே தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஸ்லீவ்ஸும் வந்து குர்த்தியோட அட்டாச் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து இதில் வந்து பேர்ல் பீட்ஸ் வச்சும் நீங்கள் இது பண்ணலாம் நடுவில். ஸோ ரெடிமேட் சுடிதார்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் குர்த்தி.